உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ லைவியலை வாசிப்பு திட்டத்தின் 187ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 அரசர்களில் 21ஆம் அதிகாரமும் 2 குறிப்பேடில் 32ஆம் அதிகாரமும் திருப்பாடல் 145. அன்பந்தர்களே, இன்னைய திருப்பாடலோட நம்ம திருப்பாடலுக்கு மொத்தமாக நம்ம முடிக்க போகிறோம். 150 அதிகாரங்களையும் நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பாருங்கள், 2 அரசர்கள் 21ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ அழகான அந்த நல்ல எசேக்கியா மன்னரை பற்றி நம்ம இது வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவருடைய மகன் மனாசே, அவரை போல தான் நம்ம வாழணும்னு எதிர்பார்ப்போம். இல்லை, அவங்க அப்பா உடைச்ச அந்த தொழுகை மேடுகள், சிலை வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் இவர் திரும்ப கட்டி எழுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அதுவும் என்ன சொல்லுது, அந்த ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளேயே அந்த அந்த வானத்து படைகளுக்கெல்லாம், வானத்து படைகள், இந்த வானத்தில் இந்த உலகம் எல்லாத்தையும் படைத்த அந்த படைப்புகளின் கடவுளுக்கு அவருடைய இல்லத்தில் படைப்புகளுக்கு ஒரு ஆல்டர், ஒரு மேடையை, ஒரு பீடத்தை அவர் கட்டி எழுப்பி ஆண்டவரோட கோயிலுக்குள்ளே சில வழிபாடு என்பதில் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமை பாருங்களேன். இது ஒரு வகையில் நம்மையும் குறி காட்டுது. பைபிள் அதுக்கு தான் நம்மளை வாசிக்க வைக்கிறாரு ஆண்டவர். நம்மளுடைய உடலும் தூயவனவருடைய ஆலயம். நம்மளோட ஆலயத்தில், கடவுளுடைய ஆலயத்தில் நம்ம எதுக்கெல்லாம் பீடத்தை கட்டி வச்சுருக்கோம் நம்ம மனசில். வீண் பெருமைகள், சுயநலங்கள், எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ. அது மட்டும் இல்லை பாருங்கள், நம்மளும் நிறைய நேரங்களில் மனாசே அரசரை போல தான் வாழ்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளேயே ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கோயிலை கெடுத்து போட்டால் அவர் அவங்கள கெடுத்து போட்டுருவார்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் நம்ம சில சமயம் இன்றைக்கி நல்லா தெளிவாக பார்ப்போம். நம்ம அந்த 4 நட்சத்திரம் நேரம் பார்க்குறது, அந்த கல்யாணத்துக்கெல்லாம் கூட, கல்யாணம் வருஷத்தில் வாழ்க்கையில் ஒரு தான் நடக்குது. நம்ம நல்ல நாளில் பண்ணணும். குறிப்பாக கிராமத்தில் நிறைய அந்த விஷயங்கள் நடக்குது. ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாமே பிறனத்து மக்கள் இல்லையா, இந்து சகோதரர்கள். ஆனால் அவங்கள போல் வாழ்கிறதுக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை செஞ்சிட்ருக்காங்க, நிறைய பேர். இன்றைக்கி அது ஆண்டவர் எவ்வளோ வெறுக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அவருடைய மகன் மனாசேவோட மகன் ஆமோன், அவரும் அவரை போல் இன்றைக்கி தீமை செய்கிறத நம்ம வாசிக்க போகிறோம். சரி, 2 குறிப்பேடு 32 என்ன, நம்ம தொடர்ந்து எசேக்கியா மன்னனை பற்றி வாசிட்ருக்கோம். அவர் எப்படி வழிபாடு பாஸ்காவை கொண்டாடினார். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு திரும்ப லேவியர்கள், ஆரோனுடைய குருக்கள் எல்லாத்தையும் ஸ்தாபகம் செஞ்சு ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடுறது எல்லாத்தையும் திரும்ப அவர் ஸ்தாபகம் செய்கிறார். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே அரசர்களை வாசித்தோம் இல்லையா, அசிரியா மன்னன் எருசலேமை சுற்றி அவர் படையெடுத்து வருகிறார். அந்த இதை இன்றைக்கி இன்னும் பல விவரங்களோடு நம்ம வாசிக்க போகிறோம். அரசர்கள் 2 அரசர்களில் வாசித்தது இல்லாமல் நிறைய விவரங்கள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், எசேக்கியா மன்னன் நல்லவர்னு நினச்சிருந்தா, நான் அவருக்கு கூட லைட்டாக தலக்கணத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, செருக்குக்கு, ப்ரைடு. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொன்னார், அரசர்கள் நிறைய குதிரை தேர்களை வச்சுருக்கூடாது, பொண்ணும் வெளியும் சேர்த்து வச்சுக்கூடாதுன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் அதை சேர்த்து வச்சார். அதிலிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம திருப்பாடல் 145க்கு வரோம். கடைசி திருப்பாடல். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இந்த திருப்பாடலை கிட்ட வரும்போது உங்களை நாங்கள் ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் எடுத்து, ஒரு நிமிஷம் எடுத்து, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாப்பான ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல நான் என் ஆண்டவரோடைய எப்பிஃபனியை பார்த்தேன், ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தேன். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை பெரிய விஷயமா இருக்கலாம். நம்ம ஜெபிச்சிருக்கலாம், தனிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம், இல்லை குடும்பமோடு சேர்ந்துருக்கலாம், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிருக்கலாம், ஒரு எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கலாம், ஒரு வேலை எனக்கு கிடச்சிருக்கலாம், ஒரு கல்யாணம், ஒரு வீடு, ஏதோ ஒன்று. இல்லை எனக்கு ஒரு உடல் சுகம், ஒரு ரிட்ரீட் சென்டரில் ஒரு அனுபவம், ஒரு திருப்பயணம் போனப்போ ஒரு அனுபவம். அந்த அனுபவம் மாதிரி என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. எந்த ஒரு காசு பணத்தை ஆண்டவர் அது கொடுத்தாலும் அது ஏதாவது ஒன்று. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்குவோம். அதில் ஒரு 1 மினிட் எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. அதில் உண்மையிலேயே நம்ம மனசை நெகிழ வைக்கக்கூடிய விஷயங்கள், சந்தோஷப்பட வைக்கக்கூடிய, நன்றி உணர்வை தோண்டக்கூடிய விஷயங்களை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஐயோ எனக்கு வார்த்தையே இல்லை என் ஆண்டவரை இந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு, நான் என்ன வார்த்தையால் அவரை புகழ்வேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது அப்போ வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி இன்றைக்கி அந்த திருப்பாடலில் அந்த வரிகள் ஆண்டவரை புகழக்கூடிய திருப்பாடல், அழகான திருப்பாடல், எல்லா படைப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து
ஆண்டவரை புகழக்கூடிய திருப்பாடல். திரும்பி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த திருப்பாடலை எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்மளுடைய ஜெபமாக ஆக்க முடியுமோ அவ்வளோ ஜெபமாக நம்ம மாற்றி அதை கூட ஆயருடைய குரல் கேட்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர், இந்த படைப்புகளோடு உண்மை சேர்ந்து புகழேன், உங்களுடைய நாமத்தை ஏற்றி போற்றுவேன், நான் என்னுடைய வாய் உங்களை எப்பயும் புகழ். அந்த வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து 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 அது கூடவே நம்மளும் வாயை விட்டு அந்த ஜெபமாக ஜெபிக்கலாம். இன்றைக்கான திருப்பாடல் அந்த ஆவியானவர்னால் தூண்டப்பட்டு தாவீது அரசர் எழுதின அந்த திருப்பாடல், அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் நம்மளுடைய வாயிலிருந்து வரட்டும். அதை கூடவே சேர்ந்து ஜெபிப்போம். நமக்கு வார்த்தை இல்லையா, மறந்துட வேணாம். நம்ம வருத்தப்படுறோமா, இல்லை ட்ரையாக இருக்கா, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கோமா, நன்றி செலுத்தணுமா, புகழணுமா, வார்த்தைகளே கிடைக்கலையா, அந்தளவுக்கு இருக்கிறோமா, உடனே பைபிளை திறப்போம், திருப்பாடலை ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கு சம்மந்தப்பட்ட திருப்பாடல் எடுத்து வாசிப்போம். 150 திருப்பாடல் இருக்குது. நம்ம எந்த எமோஷனில் இருக்குமோ அதுக்கு ஏற்ற திருப்பாடல் எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதனால் திருப்பாடல்களை விட்டு வேணாம். அதே போல் சங்கீதம் 91, 51, 23 இந்த 3 திருப்பாடல்களும் தினமும் எப்படியாவது ஜெபிக்க முயற்சிப்போம். நான் டெய்லி காலையில் வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி 91 திருப்பாடலில் ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதோ ஃபஸ்ட்டு ரோசரி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி 23ஆம் திருப்பாடல் ஜெபிப்பேன், தி லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஆண்டவர் என் நாயர். அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு டைமில் நம்ம ஆன்மீக நம்ம டெய்லி எக்ஸாமின் இருக்கு இல்லையா, பரிசோதனை செய்ததுக்கப்புறம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டு, இன்றைக்கி செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நீங்கள் 51 ஜெபிக்கலாம். இப்படி 3 திருப்பாடல்கள் எப்படியாவது ஜெபிக்க முயற்சிப்போம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை, சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 21. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் 55 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். எப்சிபா என்பவரே அவன் தாய். இஸ்ரவேலர் முன்னிருந்து ஆண்டவர் விரட்டிய வேற்றினத்தாரின் அருவருப்புகளை அவன் பின்பற்றி ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அவன் அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரவேல் அரசன் ஆகாசு செய்தது போல் அசேரா கம்பங்களை நிறுவினான். வானத்து படைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டான். எருசலேமில் என் பெயர் விளங்கச் செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். ஆண்டவரின் இல்லத்தின் இரு முற்றங்களிலும் வானத்து படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான். குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவர் திருமுன் தீயென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினான். மேலும் அவன் அசேராவின் செதுக்கிய சிலையை ஆண்டவரின் இல்லத்தில் நிறுவினான். இவ்விடத்தை பற்றி ஆண்டவர் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும் பின்வருமாறு கூறினார். இக்கோவிலிலும்
இஸ்ரவேலின் எல்லா குலங்களிலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமிலும் எனது பெயரை என்றென்றும் விளங்கச் செய்வேன். நான் இஸ்ரவேலருக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் பின்பற்றி என் அடியான் மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம் முழுவதையும் கடைபிடிப்பார்களேயானால் அவர்களை நான் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த நாட்டிலிருந்து வெளியேறி அலைந்து திரிய விட மாட்டேன். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் மனாசே அவர்களை வழி தவறி நடக்கச் செய்தான். இஸ்ரவேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அழித்த வேற்றினத்தாரை விட அதிகமாக தீயன செய்தனர். ஆண்டவர் தம் அடியார்களான இறைவாக்கினர் மூலம் சொன்னதாவது: யூதாவின் அரசன் மனாசே அருவருப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்தவற்றை விட மிகவும் தீயன செய்தான். சிலைகளை வழிபடச் செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான். எனவே இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருவருடைய இரு காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வரச் செய்வேன். சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆக்காபின் வீட்டிற்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன். ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். எனவே எனது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரை கைவிட்டு அவர்களின் பகைவரிடம் ஒப்புவிப்பேன். அப்போது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பர். ஏனெனில் அவர்களின் மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை இடைவிடாமல் என் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து எனக்கு சினமூட்டியுள்ளனர். மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படியாக மிகுதியான மாசற்றவரின் குருதியை சிந்தினான். இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களை ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ய வைத்து பாவத்துக்கு உள்ளாக்கினான். மனாசேயின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மனாசே தன் மூதாதையரோடு துயில் கொண்டு ஊசா பூங்கா என்ற அவனது அரண்மனை பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். ஆமோன் அரசனான போது அவனுக்கு வயது 22. அவன் ஈராண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோற்றுபாவை சார்ந்த ஆரோசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவன் தாய். அவன் தந்தை மனாசேயைப் போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. ஆமோனுடைய அலுவலர் அவ்வரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை அவன் மாளிகையிலேயே கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் ஆமோன் அரசனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினர். ஆமோனின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஊசா பூங்காவில் இருந்த அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாக அரசனானான். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 32. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அசீரிய மன்னன் சன்னகெரிபு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டான். சன்னகெரிபு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபோது
நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமை மிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார். அவர்களும் அதனை ஆதரித்தனர். அசீரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்துவிட்டனர். அவர் பெருமுயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார். தாவீது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர்வாயிலின் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார். பின்பு அவர்களை நோக்கி, மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசீரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படையுள்ளது. அவனது படைக்கலன் வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனத்தை தொடும் அளவுக்கு பேசினார். அரசர் எசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர். இதன் பின் அசீரிய மன்னன் சன்னகெரிபு லாகீசில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டுக் கொண்டு யூதா அரசன் எசேக்கியாவிடமும் அங்கு வாழ்ந்த யூதா மக்கள் எல்லாரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினான். அவர்கள் அசீரிய மன்னன் சன்னகெரிபு சொல்வது இதுவே: முற்றுகைக்குட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கியிருக்கிறீர்கள்? தம் கடவுளாம் ஆண்டவர் அசீரிய மன்னனிடமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கியா உங்களை வழி தவறி நடத்துகிறான் அன்றோ? அவர் தம் தொழுகை மேடுகள் பலிபீடங்கள் அத்தனையும் தகர்த்துவிட்டு ஒரே பலிபீடத்தில் வழிபடவும் தூபமிடவும் வேண்டும் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கட்டளையிட்டது இந்த எசேக்கியா அன்றோ? மற்ற நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நானும் என் மூதாதையர்களும் செய்ததை நீங்கள் அறியீரோ? என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? அதே போன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது. ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர். அவனை நம்ப வேண்டாம். ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மூதாதையரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வமும் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினர். அவன் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர். மேலும் சன்னகெரிபு இஸ்ரவேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினான். அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை, அதே போன்று எசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தான். சன்னகெரிபின் அலுவலர்கள் மதில்களின் மேல் இருந்த எருசலேம் மக்களை அச்சுறுத்தி கலக்கமுறச் செய்து நகரத்தை கைப்பற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உரக்க கத்தினர். அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளைச் சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினர். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசாயாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வான தூதரை அனுப்பி அசீரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படைத்தலைவர்களையும் கொன்றழித்தார். அதனால் அசீரிய மன்னன் அவமானப்பட்டு தனது நாட்டுக்கு திரும்பினான்.
அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இவ்வாறு அசீரிய மன்னன் சன்னகரிபிடமிருந்தும் மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார். பலர் ஆண்டவருக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் அரசர் எசேக்கியாவுக்கு விலைமதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர். இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார். எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவி சாய்த்து ஓர் அடையாளத்தை அளித்தார். ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருளுதவிக்கேற்ப நடக்கவில்லை. அவர் மனம் செருக்குற்றது. இதனால் அவர் மீதும் யூதா எருசலேம் மீதும் ஆண்டவர் சினமுற்றார். ஆயினும் தமது மனத்தின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் எருசலேம் மக்களும் மனம் வருந்தினர். எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை. எசேக்கியா மிகுந்த செல்வமும் மதிப்பும் பெற்றிருந்தார். வெள்ளி, பொன், விலைமதிப்பற்ற கற்கள், நறுமண வகைகள், பலவித போர்க்கருவிகள், விலையேற பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார். மேலும் அவர் மிகுந்து வரும் தானியம், புதிய திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும், கால்நடைகளுக்கு தொழுவங்களையும், ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார். கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கியிருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார். எசேக்கியா கீகோன் ஆற்றின் மேற்புறத்தில் அணை கட்டி தாவீது நகரின் மேற்கு பகுதியின் கீழே திருப்பிவிட்டார். எசேக்கியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கண்டார். நாட்டில் நடக்கும் வியப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தூதர்கள் வந்தனர். அப்போது எசேக்கியாவின் மனத்தை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார். எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர் தம் பக்தி செயல்கள் யாவும் ஆமோட்சு மகனான இறைவாக்கினர் எசாயா எழுதிய காட்சிகளிலும் யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் இறந்தபோது யூதா எருசலேம் மக்கள் எல்லாரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர். அவருக்கு பின் அவர் தம் மகன் மனாசே. திருப்பாடல் 145. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். அச்சந்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் வெறித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலுமுள்ள அரசு. உமது ஆளுகை
தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் மனாசே, ஆமோன் இப்படிப்பட்ட தவறான அரசர்களை பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் எசேக்கியா மன்னன், அவரை சுற்றி பிரச்சனை வந்தப்போ அவர் உம்மில் பலப்பட்டு உங்ககிட்ட வந்து கேட்டார். உங்களுடைய பாகத்தில் உட்காந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு அவர் வெளியே போய் எல்லா மக்களையும் பலப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கண்டவரே. அதே போல் எங்களுக்குள்ள செருக்கு தலைக்கணம் புகுந்துடக்கூடாது. எங்களுடைய செல்வங்கள் மிகுதியாக இருக்கனால எங்களுடைய உடல் பலத்தை நம்பி இல்லை, எங்களுடைய பொருளாதாரம் ஆள் பலத்தை நம்பி இல்லை. நடக்க முடியாதவங்க எப்படி அந்த கையில் ஊனியிருக்க குச்சை நம்பியிருக்காங்களோ அதே போல் நாங்கள் உண்மை நம்பியிருப்போம்ப்பா. உங்களையே சார்ந்திருப்போம். நீங்கள் இல்லைனா எங்களால் நடக்க முடியாது. நீங்கள் இல்லைனா எங்களால் பார்க்க முடியாது, பேச முடியாது, எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. உங்களுடைய ஆவி தான் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, எங்களை உந்தி கொண்டிருக்கிறது, எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அம்மா, நாங்கள் ஆவியானவருக்கு செயல்படாமல், அவருக்கு செவி கொடுக்காமல், அவருக்கு ஒத்துழைக்காமல் இருக்கக்கூடிய நேரங்களில் எங்கள் கூட இருந்தாலும் அம்மா, உங்கள் மாசற்ற இருதயம், உங்களுடைய வியாகுல இருதயம் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும். ஆண்டவரை அடையக்கூடிய வழியாக உங்களுடைய மாசற்ற இருதயம் எங்களுக்கு இருக்கட்டும் அம்மா. உங்களுக்குள்ள அடைக்கலம் பகிர்ந்து கொள்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வந்து இன்றைய தினத்திற்கான விளக்குவரை ரொம்ப ரொம்ப சுருக்கமானது தான். இன்றைக்கி பாருங்கள், 2 அரசர்கள் 21ஆம் அதிகாரத்தில் மனாசே, ஆமோனுடைய அந்த கெட்ட அவர்கள் நடத்தைகளை பார்த்தோம். குறிப்பாக பாருங்கள், அந்த குறி கேட்குறது, இந்த 4 நட்சத்திரம் பார்க்குறது ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு சினமூட்டுது பாருங்கள். இன்றைக்கி 21ஆம் அதிகாரம் 2 அரசர்கள் 6ஆம் வசனம் பாருங்கள். குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவர் திருமுன் தீயதென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினான். அன்பர்களே, ஆண்டவருக்கு கோபம் மூட்டுறோமா நம்ம இதெல்லாம் செய்யும்போது? எல்லா நாளும் ஆண்டவருடைய பார்வையில் நல்ல நாள் தான். ஏன் ஒரு மாதாவோட ஃபீஸ்ட் எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு ஏன் அந்த நாளை வந்து நம்ம கல்யாண நாளாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? யோசிச்சு பார்ப்போமே. நம்ம போய் நிறைய பேர் கேட்குறாங்க, முதல் கட்டளைக்கு எதிரான தவறு, பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று அந்த சைடு போயிடணும், இல்லைனா இந்த பக்கம் இருக்கணும். கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு அதை செய்ய முடியாது, விட்டுட்டு போயிடணும். அப்படி போக முடியாது. ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், இன்டெலிபிள் மார்க், அழியாத முத்திரை ஏற்றிருக்கிறோம். அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம இது எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும். 9ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அவர் அழித்த வேற்றினத்தாரை விட அதிகமாக தீயதனை செய்தார்கள். இப்போ பாருங்கள் அனுமதிகளை, ஏன் நமக்கு புரியுதா? ஏன் ஆண்டவர் பாபிலோனியர்களை அனுமதித்தார்? ஏன் அசிரியர்களை அனுமதித்து இஸ்ரேலையும் யூதாவையும் நாடு கடத்த விட்டார்? ஏன்னா இவங்க ஆண்டவர் இவங்களுக்கு முன்னாடி இருந்து விரட்டி விட்டார் தெரியுமா? பிலிஸ்தியர்கள், எத்தியர்கள், எபூசியர்கள், கானானியர்கள் எல்லாரை விட இஸ்ரேல் மக்கள் அதிகமான அருவருப்பான தீய காரியங்களை செஞ்சாங்களாம். அதனால் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் நீதி உள்ளவர்,
பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டார். சரி, 2 குறிப்பீடு 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 5ஆம் வசனத்தில் அவர் பாருங்கள் சுற்றி வந்தாச்சு, அசிரிய மன்னன் படையெடுத்திருக்காரு. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எசேக்கியா மன்னன் ஆண்டவர் இல்லத்தில் போய் உட்காந்து ஜெபிச்சார். எசேக்கியா இறைவாக்கினரை கூப்பிட்டு இறை வார்த்தையை கேட்டார். பயப்படாதன்னு சொல்லும் போது பயப்படாமல் இருந்து மக்களை தேட்டினார். இன்றைக்கி அந்த விவரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அது அரசர்களில் வாசித்தோம். இன்றைக்கி விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். 5ஆம் வசனம் பாருங்கள். அவர் பெரும் முயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டினார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஆன்மாவின் கோட்டைகளை இடித்து வச்சுருக்கிறோம். நம்ம பாவம் செஞ்சதுனால இட் ஹாஸ் பின் ப்ரீச்ட். அது வந்து உடைக்கப்பட்டிருக்குது, வேலியெலாம் உடைக்கப்பட்டிருக்குது. சாத்தான் உள்ளே வந்து நம்மளை ஹராஸ் பண்ணிகிட்ருக்கான், நம்மளை சோதித்து நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளே ஆக்கிட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணணும்? பெரும் முயற்சி நம்ம செய்யணும், முட்டி போடணும், உபவாசம் இருக்கணும், அந்த கோட்டையை திரும்பவும் கட்டணும். ஒவ்வொரு அருள் இந்த மாதிரியே ஜெபத்தை நகர்த்த வேலி பலப்பட்டுக்கிட்டே வரும். எல்லா புனிதருடைய மனமாற்ற கதையில் நம்ம இதை பார்க்குறோம் அன்பார்ந்தவர்களே. கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தப்படும். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவற்றுகளில் காவல் மாடங்களை எழுப்பினார். தாவீது நகரில் மிலோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார். கோட்டையை வலுப்படுத்துகிறார், காவல் மாடங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அப்படின்னா விழிப்பாக இருக்கிறது. காவல் மாடம் நம்ம எப்படி ஆவிக்குறி வாழ்க்கையில் காவல் மாடங்களை ஏற்படுத்துறது? விழிப்பாக இருந்து ஜெபிக்கிறதன் வழியாக நம்ம விழிப்பாக இருக்கலாம். காவல் மாடங்களை நம்ம ஏற்படுத்தலாம். நம்ம ஆன்மா உயிரோடு இருக்கும். அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுது, விசுவாசம் தான் நம்மளுடைய கேடயம். ஃபெய்த் இஸ் அவர் ஷீல்டு. நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம சோதனைக்குள்ளாக்கப்படும் போது நம்ம எதை கட்டி எழுப்பணும்? நற்பண்புகளை. கோவம் வருதா? பொறுமைன்ற சாந்த குணம். இச்சைக்குறி பாவத்தில் இருக்கிறோமா? சுய கட்டுப்பாடு. இப்படிப்பட்ட நற்பண்புகளை, அந்த சாவான பாவத்துக்கு எதிரான நற்பண்புகளை நம்ம கட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. அதன் வழியாக மன்னன் வரும்போது, ஆனால் சாத்தான் சொல்லுவான், உன்னால் முடியாது, நீ தோற்றுரு, உன்னால் முடியாது. அவன் சொல்கிறான் பாருங்கள், இன்னும் நம்பிட்டு இருக்க, அவனை நம்பாதீங்க, கடவுளை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பாருங்களேன், அதுக்கு இவருடைய பதில் பாருங்கள், எசேக்கியாவுடைய பதில் 7வது 8ஆம் வசனம், 7-8 வசனங்கள் பாருங்கள். மன வலிமையுடன் இருங்கள். ஆவியானவர் தான் நம்மகிட்ட சொல்லுவார். சாத்தான் பயமுத்த, உன்னால் முடியாதுன்னுவான். நீ அவ்வளோதான் விழுந்துட்ட, நீ அவ்வளோதான், இதுக்கு மேலே உன்னாலாம் வெளியே வர முடியாது அப்படின்வான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசிரிய மன்னனையும் அவனது பெரும் படை, ஒத்துக்கிறாங்க பெரிய படை தான் இருக்குன்னு, பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடம் பெரிய படை உள்ளது. எலிசா இறைவாக்கினர் கண்ணை திறந்து காமிச்சார் தெரியுமா? அவருடைய சீடர்களுக்கு கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ வானதூதர்கள் நிற்கிறாங்க. அதனால தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் புதிய ஏற்பாடு சொல்லுது, உலகிருக்கும் அவனை விட இன்னுள் இருப்பவர் பெரியவர், ஆவியானவர். ரோமேர் 8:31 சொல்லுது, கடவுள் நம்ம சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவர்கள் யார்? 8ஆம் வசனம் அவர் சொல்கிறாரு பாருங்கள், எசேக்கியா, அவனது படைகளை வெறும் மனித புயம், மனுஷன் கை மட்டும்தான் இருக்குது. ஆனால் நமக்கு உதவி புரியும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவன்கிட்ட மனுஷ கை இருக்குது, நம்ம கிட்ட கடவுளுடைய கை இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இது நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சுச்சு எசேக்கியா மன்னன்? ஏன்னா அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்தப்போ அவர் என்ன பண்ணார்? அவர் ஆடைகளை கிழித்து சாக்குடை உடுத்தி உபவாசம் இருந்து போய் ஆண்டவர் இல்லத்தில் தன்னையை தாழ்த்தி கொண்டு உட்காந்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். அவர் பலன் அடைஞ்சார். வெளியே வந்து அந்த பலத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தார். உடனே மக்கள் எல்லாம் பலப்படுகிறார்கள் பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு வந்து பயம் இருக்குதா? அவன் சொல்கிறான் பாருங்க 17ஆம் வசனத்தில், எசேக்கியாவின் கடவுள் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது. யாருடைய கடவுள்? இவ்வளோ நாள் நம்ம இஸ்ரேலின் கடவுள் சொல்லிருந்தோம், இன்றைக்கினும் புது வார்த்தை வருது, எசேக்கியாவின் கடவுளா? இது வரைக்கும் ஆபிரகாமின் கடவுள் கேள்விப்பட்டிருக்கோம், ஈசாக்கின் கடவுள் கேள்விப்பட்டிருக்கோம், யாக்கோபின் கடவுள்னு கேள்விப்பட்டிருக்கோம், தாவீதின் கடவுள்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன எசேக்கியாவின் கடவுள்? அன்பார்ந்தவர்களே, ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியை எசேக்கியா மன்னன் உருவாக்கியிருக்காரு. அப்படின்னு என்ன, நம்ம பாருங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எசேக்கியா உடனே ஆண்டவர் இல்லத்துக்கு போகிறாரு. அப்போ எசேக்கியா ஆண்டவர் இவ்வளோ நம்புறாரா? அப்போ எசேக்கியாவுடைய கடவுள் ஆகிட்டார். இப்போது எசேக்கியாவோட கடவுள் வந்து காப்பாற்றுவாரா என்ன அவரை? அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நடத்தையை பார்த்து இவன் கிறிஸ்தவன், இவன் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டான், இவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், இவன் வந்து என்ன சொல்கிறது, நேர்மை இல்லாமல் நடக்க மாட்டான்,
இவன் எல்லாமே கரெக்டாக செய்வான். நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நம்மளை கிறிஸ்தவர்களாக இன்னொரு கிறிஸ்தவ பார்த்துருக்காங்களா? எசேக்கியாவின் கடவுள் இந்த பையனுடைய, இந்த பொண்ணுடைய, இந்த அம்மா, இந்த அப்பாவோடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கே மற்ற மக்களோட, இவங்க கிறிஸ்டியன் அப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? எசேக்கியாவின் கடவுள்னு அசிரிய மன்னனுக்கு தெரியுது. நம்மை பார்த்து இவங்க இயேசு சாமியை கும்பிடுறவங்க, அதனால தான் இவங்க வந்து பாவம் செய்ய மாட்டாங்க, இவங்கள நம்பலாம், இவங்க அன்பு காட்டுவாங்க, இவங்க இரக்கம் காட்டுவாங்க, இவங்க உதவி செய்வாங்க. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை நம்ம கொண்டு வரலன்னா, அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நம்ம செய்யலைன்னா, அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக செய்யணும்னு சொல்ல வரல, உண்மையிலே உள்ளார்ந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலைன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம். அவன் பயமுறுத்துவான், ஆனால் நம்மளுடைய கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் மூலியமாகவும் உபவாசம் மூலியமாகவும் அவன் அப்படி கத்துறான் பாருங்க. 18ஆம் வசனத்தில் பயப்படுறான், பயமுறுத்துறான். அந்த மதிலில் உட்காந்துருக்க மக்கள்லாம், சாத்தான் இப்படி தான் பண்ணுவான், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம பயப்படவே கூடாது. ஆனால் இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு பாருங்க எசேக்கியா. அன்பர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பாயிண்டில் நல்லா போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாமல் ஒரு மந்த நிலை வந்து அப்படியே ஒருமே மழுங்கி போய் லைட்டாக தலக்கணம் உள்ளே வந்துடும். பாவம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா தலக்கணம் உள்ளே வந்துடும். இன்றைக்கி எசேக்கியா அப்படி தான், நல்லா ஆண்டவர் கஞ்சி நடக்கிறாரு, ஆண்டவர் எல்லா பக்கமும் அமைதி கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய நீதி போய் அவரை இது பண்ணாது. ஆனால் கடைசி என்ன ஆயிடுது, பொண்ணு வெள்ளி எல்லாரும் கொண்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. ஏன்னா எசேக்கியா நல்ல மன்னனாக இருக்கிறாரு. தாவீதுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ, சாலமனுக்கு எப்படி வந்து கொடுத்தாங்களோ, அது மாதிரி எல்லாம் வந்து அன்பளிப்பு கொடுக்குறாங்க. உடனே ஒரு அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவுது பாருங்கள். அந்த டைமில் நம்ம ரொம்ப கவனமாக, அதான் நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஆசீர் வழங்கினார் நம்ம வாசிக்கிறோம். 29ஆம் வசனத்தில் பாருங்கள். 31ஆம் வசனத்தில் என்ன ஆகுது, எல்லா செல்வங்கள்லாம் சேர்த்தது எல்லாத்தையும் பாபிலோனுடைய அதிகாரிகளின் தூதர்கள்கிட்ட வந்து எல்லா கஜனாவும் திறந்து காட்டுறாரு. வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ வீண் பெருமை, சுய பெருமை, இவ்வளோ வச்சிருக்கவே கூடாது, அதை எடுத்து அவங்களுக்கு வேற காட்டுறது. அப்போ பாருங்கள், ஆபிரகாமை சோதித்தது போல் உன்னுடைய மகனை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியாவை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார். அதனால பாருங்கள், அவர் வந்து அந்த தலைக்கணத்தில் விழுந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வழிமரபும் தண்டிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக நண்பர்களே, பாவத்தில் இருக்கும்போது திரும்பி ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம வந்து பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. அவருடைய இரக்கத்தை நாடுவதற்கு, அவர் இரக்கத்தை நாடி நம்ம நல்லா அவருடைய அருள்னால போயிட்டுருக்கும்போது, நான் தான் செஞ்சேன், நான் நல்லா இருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தலைக்கணத்துக்கு கொண்டு வந்துடுவான் சாத்தான். அதான் பாருங்களேன், பாவமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவன்ட்ட எல்லாமே பாவம் இல்லைன்னு சொல்லி சாத்தான் எடுத்துருவான். அப்படி இந்த லோயலா என்ன சரி சொல்கிறாரு. ரொம்ப குறிப்பாக நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால், பாவம் இல்லாததை கூட பாவம்னு காமிச்சு நம்ம மனசை குற்ற உணர்வு கொண்டு வந்து உண்மையிலே பாவத்தில் உள்ள வச்சுருவானா. எப்படியா இன்னாசியார் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கள் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிகளை. ஸோ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தால் இன்னும் ரிலாக்ஸ் ஆக்கிடுவானா. ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப கவனமாக்கி அதில் பாவத்தில் வைப்பானா. ஸோ நம்ம எப்பயுமே நடுவில் இருக்க ட்ரை பண்ணணும். எசேக்கியா அதில் தான் மாட்டிக்கிட்டார். ரொம்ப கவனமாக இருந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ், நம்ம பாவம் செய்யலைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விட்டுருவோம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் போல், ரொம்ப கவனமாக இருக்கணும் போல். இன்றைக்கி திருப்பாடல் 145 எவ்வளோ அழகான திருப்பாடல். அதில் பாருங்கள், அதில் 10-11 வசனத்தை, உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். இதுதான் மாதா சொல்கிறாங்க பாருங்கள். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். மாதா பாருங்கள், அவருடைய அன்பர், கடவுளுடைய அன்பர், ஃபெய்த்ஃபுல், பிலவ்ட். அதனால் மாதா ஆண்டவர் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். நம்ம எடுத்து சொல்கிறோமா மாதாவை போல், தாவீதை போல் ஆண்டவர் நமக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும். ஆமாம், உண்மையிலே கடவுளுடைய லைட்டாக போட்டுடலாம் கடவுளை உள்ள நம்மளுடைய வார்த்தைகளில். நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு கடவுளுடைய கிரேஸ்ங்க. நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள், நான் பண்ணேன், ஆனால் எனக்கு தெரியும் அது எப்படி வேணால் மாறி இருந்திருக்கலாம் கடைசி நேரத்தில். ஆனால் ஆண்டவருடைய அருள்னால தான் வந்துச்சு. லைட்டாக ஆண்டவரை புகழலாம், ஆண்டவரை மாட்சிப்படுத்தலாம், நம்ம கிடைச்ச வெற்றியை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர், அவர் தம் செயல்களை யாவும் இறக்க செயல்கள். எவ்வளோ நமக்கு கைண்டான விஷயங்களை செஞ்சுருக்காருல்ல. யோசித்து பார்ப்போம். அவருடைய செயல்கள் எல்லாம் நீதி உள்ளது, எல்லாம் இறக்கம் உள்ளது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளை தண்டித்தாலும் இறக்கத்தோடு தான் தண்டிக்கிறார். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கரெக்டாக தண்டிச்சாருன்னா நம்ம காலியே இருக்கணும். 19ஆம் வசனம் பாருங்கள். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின்
விருப்பத்தை நிறைவேற்றுவாராம். அப்போ ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் போதும், நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். அப்போ நம்மளுக்கு விருப்பத்தை நிறைவேற்றணும், நம்ம மன்றாட்டுக்கு செவி சாய்க்கணும், நம்மளை காப்பாற்றணுமா, அவருக்கு அஞ்சு நடக்கணும். ஃபஸ்ட்டு அதை வைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடணும். ஏன்னா அதுவே ஞானத்தின் தொடக்கம். மாதவா அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அவருக்கு அஞ்சு நடப்பவருக்கு அவர் தலைமுறை தலைமுறை இறக்கம் காட்டி வருகிறார். லூக்கா நற்செய்தியில் மாதா சொல்கிறாங்க. ஸோ இந்த திருப்பாடல் ஃபுல்லாமே மாதாவுடைய திருப்பாடல்லேருந்து தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. மாதா திருப்பாடல், அண்ணாவுடைய பாடல் எல்லாம் எடுத்து மாதா பேசியிருக்காங்க. சரி அன்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.